எக் ஃப்ரைட் ரைஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் கொஞ்சமாக சாஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து வித்தவுட் சாஸ், இது வந்து சாஸ் யூஸ் பண்ணி செய்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நான் வந்து 1.5 சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் அண்ட் ஆஃப் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முட்டைக்கோஸ், கேரட் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்கோங்க, காய்க்கு தேவையான அளவு. இது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து கேரட் இந்த மாதிரி சீவி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நான் 2 வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். குக் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தூள், கரம் மசாலா, வரமிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது ஹீட் அந்த ஹீட்லேயே வந்து இந்த ஒரு எக்கு உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 எக் கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று அந்த வெஜிடபிள்ஸோட பைன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா சோயா சாஸ் நல்லா ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள்.